நடந்த ஒரு பிரச்சனை வந்து அவர் எங்களை கேட்கல. ஏன் என்ன பிரச்சனை என்பதை எங்களுக்கு தெரியாது. இதே கேட்டால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பொலிசியும் பெருது இல்லை. முதலாவது மாற்றணும். இவர் வந்து கதைச்சி சொல்றவர் வந்து எங்களோட கதைச்சோட சரி வேற இல்லையோ இல்லை என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு அதுவும் தெரியுது. நாங்கள் அவருக்கு தான் முதல்ல அறிவித்தலும் கொடுத்தனாங்க. இப்படி பிரச்சனை நீங்கள்லாம் எங்களுக்கு தேவை வந்து எங்கள் கூட்ட கூட வந்து கதைக்க ஒன்று அதையும் கேட்டுறாங்க. போராடி கொண்டிருக்கோம். எங்களுக்கு எந்த முடிவுமே வர இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு கோரிக்கை வந்து மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு நாங்கள் கேட்ட கோரிக்கை முதலாவது கோரிக்கை அந்த கோரிக்கை அந்த கோரிக்கை தான். ஒரு ஏரண்டு கூட தட்டி கேட்டு உரிமை ஒரு ரூபா தரும் இல்லைங்க. இது வரைக்கும் அவர் இன்னொரு நாள் கூட வரையும் 6 நாளில் ஒரு நாள் கூட இந்த வேறு தப்பில்லாம் வந்து எங்களோட வந்து நின்றோ எங்களுக்கு ஏதோ சாப்பாட்டு வைக்கணும் செய்து சப்போர்ட் தந்து தான் போகிறேன். இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து மக்களை சரியான முறையில் தகாத வார்த்தைகள் அதுகளுக்கு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யாரோ மேல்பட்ட ஆள் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல மாட்டோம். எங்களோட பணி இப்படித்தான் நடக்கும். என்ன போலீஸ் வந்து யாழ்ப்பாணம் சொல்லி இங்கிட்ட அனுப்பிட்டீங்க திடீர்னு. அது இது கருவாட்டு கிடைக்கும் 50 பேக் கிடைக்கும் 50 அதே சைஸ் தான் உப்பு மெட்ட வைக்கணும். இதுவரை காலத்துக்கும் இந்த எங்களோட வேலை திட்டமானது சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு வருது. இந்த 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த 5 மாத இடைவெளிக்குள்ள எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்று சொன்னாக்க இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து மக்களை சரியான முறையில் தகாத வார்த்தைகள் அதுகளுக்கு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் முன்வச்சிருக்க கோரிக்கை வந்து என்ன சொன்னாங்க 6 கோரிக்கை வச்சுருந்தோம். நாங்கள் அந்த 6 கோரிக்கையில் 5 கோரிக்கை வந்து எங்களோட ஜிஎம் வந்து செய்திடலாம்னு சொல்லி அன்றைக்கி மீட்டிங்கில் எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு கோரிக்கை வந்து மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு நாங்கள் கேட்ட கோரிக்கை முதலாவது கோரிக்கை எங்களோட கோரிக்கை அந்த கோரிக்கை தான். ஆனால் அவர் வந்து 3 மாத இடைவெளி கேட்டிருந்தார். அந்த மேனேஜரை மாற்றுறதுக்கான இடைவெளி வந்து 3 மாதம் கேட்டிருந்தார். ஆனால் இதற்கு முதல் இருந்த மேனேஜரை வந்து ஒரே நாளில் மாற்றிருக்கிறாங்க. இந்த மேனேஜரை மாற்றுறதுக்கு இந்த 3 மாதத்துக்கான இடைவெளிக்கான காரணம் என்னத்துக்காக இந்த 3 மாத காலவாசம் கேட்டிருக்கிறோம் அது எங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. மற்றது வந்து நாங்கள் இப்போ முக்கியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற விடயம் என்ன சொன்னாங்க, இப்போ இருக்கிற முகாமித்தமாக மாற்றி ஒரு சிறந்த நிர்வாகம் ஒன்று இங்கே இயங்க வேண்டும். நாங்கள் மறுபடியும் உள்ளே போய் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த ஆணையர் ஒப்பளம்ன்றது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு அது ஒரு சொத்து. நாங்கள் வந்து இப்போ கட்டப்படலாம் நான் இருக்கிறேன். எங்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு என்ன வேண்டதில்லை. எங்களுக்கு வந்து முதலாவது சொத்து வந்து அது எங்களுக்கு நாங்கள் மேலும் மேலும் வந்து நாங்கள் இங்கே வேலை செய்யணும்.
பின்காலத்தில் எங்களை பிள்ளைகள் வந்து இங்கே வேலை செய்யணும், அவர்களுக்கான உரிமை இது. அதை கேட்டு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து இந்த எங்களை போராட்டத்துக்கான சரியான தீர்வெடுத்து இந்த மேனேஜ்மெண்ட்டை மாற்றி எங்களுக்கான சரியான தீர்வை பெற்று தந்து நாங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு வேலை செய்து இந்த ஒப்பளத்தை மிக மிக இதை விட இப்போ இருக்கிற இதை விட இன்னும் மேல் உயரத்துக்கு கொண்டு வரணும்ன்றதான் எங்களோட ஆசை. இப்போதைக்கு எங்களோட நாட்டு மக்களை உப்பு இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விலை அப்படி போய் 320 ரூபா போகுது இப்போ உப்பு. இந்த 320 ரூபா உப்பு வேண்டி ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறது சரியான கஷ்டம். இதுக்கெல்லாம் சரியான தீர்வு பெற்று தந்து எங்களை மறுபடியும் இந்த கம்பெனிகளை ஆரம்ப காலத்தில் நாங்கள் எப்படி வேலை செய்தோமோ அதே மாதிரி இதையும் வேலை செய்ய எங்களை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒழுங்கான வேலை வேணும். எங்களோட முகாமத்துவத்தை முதலாவது மாற்றணும். அதுக்கும் எங்களுக்கு உப்பு குளத்துக்கு உப்பு இழுத்துருக்கணும். அந்த உப்பு அநியாயமாக கரைஞ்சி போயிடுது. அதையும் எடுக்க விடாமல் செஞ்சுட்டு எங்களோட முடிவு என்னன்றது அவர் சொல்லணும். இல்லைன்னா எங்களுக்கு என்ன ஏதுன்றது தெரியாமல் இருக்குது. அதையும் சொல்லணும். உப்பு இப்போ இங்கேருந்து வெளியால் போய் கொண்டிருக்குது. அது இப்போ எங்களுக்கும் உப்பு இல்லாத குறையாக இருக்குது. அது என்ன செய்கிறன்றதை சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு வேலை சரியான முறையில் தரணும் வச்சு போராடி கொண்டிருக்கோம். எங்களுக்கு எந்த முடிவுமே வரையில்லை. இப்படியான இப்போ 2 வருஷத்துக்கு முதல்லாம் இருந்த எங்களுக்கு மேல்படை இருந்த அதிகாரி மேலாம் இப்படி ஒரு நாள் மழையண்டா உடனே மற்ற வேலைக்கு பிடிங்கன்னா விட்டுட்டு சொல்லிடுறோம். மழை தண்ணி அடிப்பினா மடிச்சு பிள்ளைய போய் உப்புழுங்கோனா நாங்கள் உப்புழுது கொடுத்துட்டு வந்த நேரம் அப்படி ஒரு காலம் இருக்குது. இன்றைக்கு 2 நாள் தான் நல்ல உப்பு எடுக்கிற தன்மை இந்த உப்பு நேற்று கொஞ்சம் நாள் மழையால் இன்னும் கலந்து போச்சு. அந்த 3 நாள் நாங்கள் இந்த போராடின நேரம் எங்களுக்கு சரியான வேலைக்கு தெரியும் வந்தால் நாங்கள் அந்த உப்பு எடுத்து கொடுத்துருப்போம். எவ்வளோ உப்பு இந்த கருவாட்டு உப்புக்கு அதுக்கு இருக்குன்னு சாணம் வந்துட்டு போகுது. அங்கே உப்பு இல்லையாமன்னு சொல்லி கொடுக்கல கமிட்டி. இதில் வந்து ஒரு அம்மா அந்த முல்லைத்தீவில் வந்து தன் மோட்டர் சைக்கிளோடு வந்தால் தனக்கு உப்பு இல்லையாமன்னு சொல்லினோம். உப்பு இல்லையான்னு எங்களை வந்து வைக்கணும். நாங்கள் சொல்ல இப்படியான பிரச்சனைகள் நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ உப்பு இல்லையான்னு சொல்லி அங்கே உப்பு இருக்குது லொரியில எல்லாம் வெளியால் ஏற்றி அனுப்பினேன். உப்பு இல்லையான்னு சொன்னேன். வேறு ஏதோ ஆற ஓட தர இல்லையான்னு சொன்னோம்னா அப்படி இப்படின்னு சொன்னோம்னு சொல்லி குழம்பு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு போகிறோம். வேலை எனக்கு இந்த பொம்மைக்கு வந்து நான் இந்த புள்ளி எனக்கு 4 புள்ளி ஆயிடுச்சு. நம்ம எத்தனை கேளாது 4 புள்ளிக்கு படிக்கணும் வரணும்ன்றது அதுக்கு நான் இந்த ஊரத்துக்கு கேட்குறாங்க. நான் வேலைக்கு நிரந்தரமாக தொழில் செய்து எப்படியாவது பிள்ளைகளை படிப்பிக்கலாம்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இப்போ ஒழுங்கான வேலையிலேயே போய் இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு சரியான இது பிள்ளைகளுக்கு டியூஷன் காசு கட்டி இதை படிக்க வரல சாப்பாடு போய் சாப்பிடு. இன்னைக்கு 6 நாள் இதில் புள்ளி கொண்டு எனக்கு ஒரு வரசிரமும் இல்லை. பிள்ளைகளும் சாப்பிடாம படிக்கலாம் அப்படியா சூழ்நிலையிலே இருக்குது. எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலை இந்த நிரந்தர வேலை நிறுவனம் வேலை வரக்கூடிய மாதிரி செய்து தரணும்னு கேட்டுக்கொண்டேன். அதில் வந்து அவரை நாங்கள் வந்து இதுக்கு மேலே அவரை 2-3 பேரும் அவரை வந்து சமைச்சும் கலைக்க முடியாமல் போயிட்டு அவர் வந்து எங்களை ஒரு பிரச்சனையும் இந்த 6 நாள் நடந்தது ஒரு பிரச்சனையும் வந்து அவர் எங்களை கேட்பீங்க. என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியாது. என்ன சம்மந்தமாக எங்களோட கலைக்கையில் தொடர்பு கொள்ளையில்ன்றது எங்களுக்கு தெரியலை. இல்லை இவர் வந்து கதைச்சி சொல்கிறவர் வந்து எங்களோட கதைச்சோட சரி வேற இல்லையோ இல்லை என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு அதுவும் தெரியல. நாங்கள் அவருக்கு தான் முதல்ல அறிவித்தலும் கொடுத்தனாங்க. இப்படி பிரச்சனை நீங்களாம் எங்களுக்கு தேவை வந்து எங்கள் கூட்டம் கூட வந்து கதைக்கணும்னு அதையும் கேட்டுறாங்க. இது வரைக்கும் அவர் இன்னொரு நாள் கூட வரையும் 6 நாளில் ஒரு நாள் கூட இந்த வேறு தப்பில்லாம் வந்து எங்களோட வந்து நின்றோ எங்களுக்கு ஏதோ சாப்பாட்டு இன்னும் செய்து சப்போர்ட் வந்து தான் போகிறேன். இவர் இதுவரையும் வந்து எங்களை சந்திக்கும். என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் வந்து போனீங்களா அதை அவருக்கு தெரியப்படுத்தி நீங்கள் வந்து போனீங்களாக்கி அவருக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு ஒரு முறைப்பாடு எடுத்துடணும். இல்லைன்னா அவராட்சி வந்து நான் நேரடியாக விட்டு இதுக்குரிய முடிவு எடுத்துடணும். அப்படி 6 நாளாக இருக்கிறீங்க. 6 நாளாக இப்படி தான் இருக்கணும். மழையிலே தொடர்ந்து இப்படி இருக்கப்பீங்களா? அடுத்த நேரம் முடிவு வரும்போது இப்படி தான் இருக்கும். முடிவு எல்லாருக்குமே தெரியப்படுத்திக்கிறோம். எங்களை இது வந்து நாங்கள் என்ன தெரியப்படுது முள்ளு எல்லா இதுக்குமே தெரியும். நாங்கள் எங்களை எப்படி இருக்கிறோம் என்ன மாதிரி வாழ்ந்து கொண்டுக்கிறோம்னு முள்ளு இவருக்கும் தெரியுது. ஆனால் இவருக்கு வந்து எங்களை சந்திச்சுட்டு போகிறதுக்கு இது ஒரு இது இல்லாமல் இருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு எதுன்னு தெரியும். கட்டம் என்னென்ன எங்களுக்கு முடிவு என்றைக்கு வருதோ அவர் வந்து சந்திக்கிறார் 6 வந்து சேர்ந்து எங்களுக்கு முடிவு வந்து என்றைக்கு தீர்க்கமான இது வருதோ அதுக்கு பிறகு நாங்கள் இதை விட்டு நாங்கள் வாதாடி கொண்டுக்கிறோம். இன்றைக்கு முடிவு வரையில்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இதை விட்டு கிளம்பியிருக்கோம். எங்களுக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ மக்களும் வந்து இன்றைக்கு 150-200 பேர் வேறு இடத்துல ஒரு 8 பேர் தான் உள்ள பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இல்லை வேறு வாய்ப்பில்லாத வேறே இல்லை. மற்ற நிறைய பேர் வந்துக்கிறாங்க மக்கள். இதெல்லாம் நாங்கள் இதிலேருந்து வாதாடி கொண்டு கூட எங்களோட உப்பளத்தால் வந்து உப்பு இல்லைன்னு உப்பு இல்லா கஞ்சி காய்ச்சி நாங்கள் கொடுத்துனாங்க.
போமா இல்லையா? நான் அதே நான் மட்டும் இல்லை, இங்கே என்னோட வேலை செய்கிறவங்க அவ்வளோ பேரும் எங்களும் இதை வந்து கூட இவ்வளோ நாளும் வந்து அவர் ஏரண்டு கூட தட்டி கேட்டு உரிமை விடுற ஒரு தரம் இல்லைங்க. ஐயா வந்து வைகோல் பண்ணி ஒரு ஆளாக உள்ள கிடக்குறாங்க. என்கிட்ட 2 பேர் போயிருக்கு, 2 பேர் போயிருக்கு இருந்தாங்க. இதெல்லாம் சாத்தியம் நடைமுறைக்கு வராது. நீங்கள் இப்படி இருந்து போட்டு நீங்கள் வேலை எல்லாம் பின்னங்க புரியலன்னு சொல்லி நாளைக்கு போக இருக்கிறது இல்லாத நாளைக்கு போனால் தான் நாங்கள் சொல்லலாம். போயிருக்கேன்னு நம்ம கூட்டியே சொல்லிடாது. ஏன்னா நான் பிரகாரம் வந்து இவ்வளோ பேரை கட்டி விட்டோம், இவன் வந்து 200 பேரை கட்டி விட்டு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு நம்ம என்ன தெரியலாம் தான் நல்ல வேலை செய்து கொண்டுக்கிறாண்டை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வேலை வாய்ப்பு இல்லை. நேற்று உப்பளத்தால் உப்பு தான் போகணுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஆகாட்டி எங்களுக்கு ஆகாட்டி நாங்கள் சரி ஒரு வாகனம் தான் ஒரு டிராக்டர் 10 டிராக்டர்ன்றது ஒரு டிராக்டர் போயிருந்தால் நாளைக்கு சொல்லிடுமா வேலை ஊழியர் டிராக்டரை கொண்டு விட்டா அப்படியே சொல்லலாம். அப்போ நாங்கள் அதை போய் வைப்பு பண்ணி எங்களை ஓடரை காட்டுங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து எங்களுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் பொருசா வழி இந்த பள்ளி வச்சு வழி எங்களை ஊழியர்லாம் அவ்வளோ உட்படுத்திமா அந்த போட்டோம் அவங்க வந்து வைபோஸ் பண்ணி முழு பேர் நிற்கிறாங்க. வந்து நீங்கள் பார்க்கலாம், அது எங்களுக்கு அனுமதி வந்து நிற்கிறவங்க. இதே கேட்டால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த பொலிசையும் பெருது இல்லை. என்னதுக்காண்டி வந்து எங்களை தட்டி கேட்குது இல்லை. சரி ஒரு வருத்தம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல ஒரு வேத்தனை நடந்துட்டு எனக்கோ இல்லை என்னோட குடியிருக்கிற வேலையாடுறதுக்கு ஒரு வேத்தனை நடந்துட்டு கேட்பாரு இல்லை. நாங்கள் அடித்து 10,000 அடித்து நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஏற்ற வேண்டியாக கிடக்கு. எங்களோட கொம்பரி வந்து ஆனாரம் உப்பளம் வந்து எத்தனையாவது உப்பளம் இலங்கையில் வந்து எத்தனையாவது இதே நீங்கள் வழியாக தெரிஞ்சுள்ளாங்க எத்தனையாவது உப்பளம் இதில் இந்த உப்பளத்தாலாம் உப்பு போய்க்கொண்டு. சரி இதை வந்து எங்கட வன்னி மாவட்டம்னு சொல்லி நீ வன்னி தான் இல்லை, இதை வந்து யாழ்ப்பாணம் இல்லாட்டி வவுனியா இந்த இதுக்குள்ள செய்யலாம் தானே. மன்னர் திருவண்ணாமலை வட்டாம்பாறை யாழ் ஏன் வெளிநாடு மட்டுமே ஏன் ஏற்றுறீங்க? ஏன் இந்த பெரிய பிளான் கட்டினீங்க? யாரால கட்டிங்க? எங்களை முதலெல்லாம் கட்டிங்க. இதால் நீங்கள் இறக்கி பேக் பண்ணி இந்த கடை இதுக்கு சேவை போடலாது. இதை நாங்கள் கேட்க போனால் நாங்கள் கூடாது. தண்டியாக்கள் இஎம்ஐ வச்சு தான் நல்ல பேர் கேட்டு தானும் இதை ஒன்று இருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு ஒரு ஆகல் நீங்கள் பாதுகாப்பட எந்த பாருங்க. நீங்கள் காலம் வந்தீங்களா வரையில் ஒரு இன்றைக்கு ஆறுனாலும் ஃபுல்லாக இந்த ரோட் ஃபுல்லாக கேட்டுக்க போயிருக்காங்க. இப்படியே வந்து மக்கள் இப்படியே பாதிக்கப்பட்டு இவ்வளோ முப்பள்ளி போட்டு இவ்வளோ மால் போட்டு இந்த வீடிங்க கட்டி அரைக்கிற பிளான் எடுத்து போட்டு அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே பின்னங்கி கிடாது. இன்றைக்கு வந்து லொரி போய்க்கொண்டு வெளியில் நாங்கள் இப்போ லொரி போய்க்கொண்டிருக்கின்ற பேர் நான் காலப்பட லொரியில் உப்பு தான் போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாங்க கிடையாது. உப்பளத்தில் இவ்வளவு பெருமதியான சாமான்கள் கிடக்கு. என்னென்ன சாமான் போகுதுன்னு சொல்லி நாங்கள் யாராவது சொல்லுங்க. போகுதா உப்பு தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? படிக்கா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாதுகாப்பாக போகும், பொருள் பாதுகாப்பட போகுது. நான் மட்டும் கேட்கறேன்னு சொல்லக்கூடாது. பொருள் பாதுகாப்பட உப்பு தான் போகுதுன்னு என்ன அத்தாக்கிது திறந்து பார்க்க போனால் பொருள் சொல்லுது நீங்கள் பார்க்கலாம். அப்போ மேனேஜர் இங்கேயும் சேர்த்து அனுப்பி விட்டு நாளை தோடுதா வேலை சேவையை கொண்டு விட்டாங்க வழியிலே. நான் இவ்வளோ நாளும் இவரை முதல் அறிவித்ததே இவருக்கு தான். இதுவரை காலம் இவர் வந்து என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்கு. ஏன் இவருக்கு என்ன பிரச்சனை? இதுல இருந்து நாங்கள் இதில் போய்தான் ஒன்றுக்கிறோம். வாங்கினாலும் நீங்கள் என்ன கேட்கணும் போறீங்க? இந்த பணி இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கு. அவர் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு தரும். அவரோ யாரோ மேற்பட்ட ஆள் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல மட்டும் எங்களோட பணி இப்படித்தான் நடக்கும். தண்ணியெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படியே இருந்தால் இதுலேயும் செத்தாலும் பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் இப்படி இருப்போம். இதுதான் என்ன மழை குடிச்சுட்டா நான் இன்னும் கேட்டு கூப்பிட்டு இன்னொரு 12 போட்டு நாங்கள் இப்படி தான் போகிறோம். சுவராக செய்வோம். சரி, நான் வேறு ஒன்றும் இல்லை.